அபிமான் கொடுத்துருக்கேன். ட்ரிப்பு மூலமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 லிட்டர் வீதம் கொடுத்துருக்கோம். அதனால் வேர் வளர்ச்சி தாள்லாம் நல்லா பசுமையாக நல்லா வளர்ச்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு ஆர்பிக்ஸு ஒரு 20 நாள் கழித்து ஆர்பிக்ஸ் கொடுக்குறோம். வெங்காயத்தில் நைட்டு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் நல்லா ஈரம் கட்டிருச்சு. இப்போ வந்து அந்த ஈரத்தில் ஆர்பிக்ஸ் வந்து வெஞ்சரி மூலமாக கொடுக்குறேன். என் பேர் நாகராஜ், லட்சுமி நாயக்கன்பட்டி, தேனி மாவட்டத்தில் இருக்குது. நான் 1 ஏக்கர் வெங்காயம் பயிர் செஞ்சுருக்கேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸை ஃபேஸ்புக்கில் பார்த்து நடவு செஞ்ச ஒரு 15-20 நாளில் அபிமான் விட்டேன். நடவு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 8 லோடு எரு போட்டிருக்கோம். போட்டு நல்லா உழுது வெங்காயம் நடவு செஞ்சு விதையா நடவு செஞ்சுருந்தேன். நாற்று வைப்பாக நாற்று அந்த நேரம் பாவ முடியாமல் விதையாவே நட்டிருந்தேன். நட்டு ஒரு 15-20 நாளில் அபிமான் கொடுத்துருக்கேன். ட்ரிப்பு மூலமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 லிட்டர் வீதம் கொடுத்துருக்கோம். அதனால் வேர் வளர்ச்சி தாள்லாம் நல்லா பசுமையாக நல்லா வளர்ச்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு ஆர்பிக்ஸு ஒரு 20 நாள் கழித்து ஆர்பிக்ஸ் கொடுக்குறோம். நேற்று ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு 2.5 லிட்டர் கொடுத்தோம். இன்றைக்கி ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு 2.5 லிட்டர் இப்போ கொடுக்க போகிறோம். நல்லா காய் ஊறும்னு சொல்லியிருக்காங்க. டைம் கொடுக்குறேன். இதுக்கு முதல்ல கெமிக்கல் வரந்தேன் கொடுப்போம். புதுசாக இப்போதான் ஆர்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இருக்குது. தாள் நல்லா பசுமையாக இருக்குது. காய் நல்லா வருது. தோட்டத்தில் வெங்காயம், பச்சை மிளகா, வாழை, தக்காளி எல்லாம் பயிர் செஞ்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா ஆர்கானிக்ஸை பார்த்து யூஸ் பண்ணலாம்ட்டு இருக்கோம். வாழை நடவு செஞ்சுருக்கேன். அதில் வந்து ஊடு பயிராக வெங்காயம் நட்டிருந்தேன். வெங்காயம் கால் பிரிஞ்ச பிறகு பச்சை மிளகா ஊடு பயிராகவும் நட்டிருக்கேன். காற்று அளவுக்கு ஒரு சில அகத்தி மரம் கூட நட்டு விட்டுருக்கேன். காற்று அளவுக்கு பிறகு முட்டு கொடுக்கறதுக்கு வேணும்னா கொஞ்சம் வளர விட்டு வெட்டி முட்டு கொடுத்துக்கலாம்னு அகத்தி போட்டிருக்கேன். வெங்காயத்தில் நைட்டு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் நல்லா ஈரம் கட்டிருச்சு. இப்போ வந்து அந்த ஈரத்தில் ஆர்பிக்ஸ் வந்து வெஞ்சரி மூலமாக கொடுக்குறேன். இது 200 லிட்டர் ட்ரம்மு 2 லிட்டர் ஆர்பிக்ஸை ஊற்றி தண்ணி வந்து 1/2 ட்ரம்மு தண்ணி பிடிச்சி ஆர்பிக்ஸு 2 லிட்டரை கலந்து தண்ணியை ஃபில் பண்ணி 200 லிட்டர் தண்ணியில் ஃபில் பண்ணி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வெஞ்சரி மூலமாக திறந்து விட்டோம்னா பயிருக்கு இப்போ பாஞ்சிக்கிறோம். தண்ணி விட்டு கொஞ்சம் ஆர்பிக்ஸ் விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும். எல்லா பக்கமும் நல்லா பரவிடும். இப்போ 1/2 ஏக்கர் நிலத்துக்கு இந்த ஆர்பிக்ஸ் கலந்து வச்சுருக்கோம். இது வந்து ஏற்கனவே ஒரு 4-5 மணி நேரம் தண்ணி பாஞ்சிருச்சு. இப்போ ஆர்பிக்ஸை வந்து வெஞ்சரி மூலமாக இழுக்க விட்டு அது பிறகு ஒரு 2-3 மணி நேரம் பாய்ச்சிட்டோம்னா ஃபுல்லாக நிலத்தில் எல்லாம் பரவிக்கிறோம்.